நீங்க எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை செய்வீங்களே, ஏதாவது வேண்டுதலா? ஆமாங்க, என் பொண்ணு கல்யாண விஷயமா எத்தனையோ இடத்துல முயற்சி பண்ணி பார்த்தோங்க. எதுவுமே சரிப்பட்டு வரல. ஒரு பெரியவர் சொன்னாரு, 9 எலுமிச்சம்பழம் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்துல 9 நெய் விளக்கு ஏத்துனா நாம நினைச்சது நிறைவேறுமா. அந்த துர்காதேவிய மனசார வேண்டிக்கிட்டா மாங்கல்ய பாக்கியம் கூடுமா. அதுக்காகத்தான் வந்தேன். அந்த காரியத்துக்காக தான் நாங்களும் நவதானியம் வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்ப உங்க மகளுக்கு கல்யாணம் வேண்டுதலா? மகளுக்கு இல்லைங்கம்மா, மகனுக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு கல்யாணம் நின்று போகுது. அதுக்காக நவதானியம் பூஜை நடத்தி 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணா வீட்டில் நடக்கிற சுபகாரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்குன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அதுக்காக தான். இதத்தான் தெய்வ செயல்னு சொல்றது. என்ன சுவாமி, என்ன சொல்றீங்க? நான் தட்டத்தான் மாத்திக்க சொன்னேன். அந்த துர்கா தேவி தாம்பர தட்டையே மாத்திக்க வச்சுட்டாளே. என்ன சொல்றீங்க? துர்கா தேவி மனசு வச்சதுக்கு அப்புறம் எந்த சிக்கலும் வராது. இவா பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி வச்சிருங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலையே. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது தாயின் சன்னிதானத்துல முடிவானது. தாய் எது செய்தாலும் நன்மைக்கே. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இனிமே எல்லாம் சுபந்தான். நாளைக்கே பொண்ணை பார்க்க நாம போறோம். காவேரி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? உன்னை பொண்ணு பார்க்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்கம்மா. கூப்பிடுறது காதல் விழலையா? காவேரி, சீக்கிரம் வா. இது வந்துட்டேம்மா. வா வா, தலையை சீவிக்கிட்டு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. வா. வாங்க வாங்க. வணக்கம். இந்தாங்க. இவதான் உங்க மகளா? ஆமாங்க. இவரு இவன் எங்க மகன் ராஜசேகர். யாரு என்ன பிடிக்கிற? அடேங்கப்பா, நானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். என்ன நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன்னா? யார சுத்த அறிவிட்டனா இருக்கான்? நான் ஏன்டா உன்னை பிடிக்கிறேன்? என்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு இங்க இந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டா. அவளை பார்க்க தான் வந்தேன். பொண்ணா? எங்க அவ? இந்த பக்கம் போயிருக்கா. இந்த பக்கமா? நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். நீ இந்த பக்கம் போய் தேடு. அவ என்கிட்ட கிடைச்சிட்டா? என்கிட்ட கொண்டு விட்டுரு. உன்கிட்ட கிடைச்சிட்டா? நான் தள்ளிட்டு போயிடுறேன். அது எப்படி பாத்து? நானும் ஆம்பளை தானே. அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல பொண்ணு தேடு போ. ராகுகாலத்துல பிறந்தனா? அம்மா, பல துர்காதேவி மலை போல வந்த துன்பத்தை பனி போல நீக்கிட்ட தாயே. உன்னை நம்பி வந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு நிரூபிச்சிட்ட தாயே. நிரூபிச்சிட்டம்மா. அம்மா, அம்மா, அம்மா. காவேரி, உனக்கு இல்லம்மா. உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா? எதுவும் ஆகலம்மா. அந்த தேவி, அந்த துர்காம்பிகை என்ன காப்பாத்திடம்மா. வாமா போலாம். மெதுவாமா. இதான் நடந்தது. இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம், நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஒரு கெட்டு போன பொண்ணையா நாம பொண்ணு பார்க்க வந்தோம் நீங்க நினைக்க கூடாதுல்ல. அதுக்குதான் நடந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க போயிட்டு வரலாம். நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னண்டா என் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு உனக்கு தெரியாது. இது வரைக்கும் உன் மனசுல வேதனை இருந்தது, இனிமேல் பாரு சந்தோஷத்தை. அதெல்லாம் விடு. போன வாரம் நானு அந்த துர்கம்மா கோயிலுக்கு போயிருந்தேன். நீ யாரு? உன்னோட யோகிதை என்ன? உன்னை யாரையா கோயிலுக்குள்ள விட்டா? அட, நீ ஒருத்த விளங்காதவன். நான் என்ன சாமி கும்பிடுவா போனேன். என்ன? மார்க்கெட்டை சுத்தி குப்பையெல்லாம் இருக்குல்ல, அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு விடுறீங்களான்னு கேட்க போனேன்.
ஆமா ஆமா, இந்த காலத்துல கோயில கிளீன் பண்றதுனாலும் கான்ட்ராக்ட் தான், கக்கூச கிளீன் பண்றதுனாலும் கான்ட்ராக்ட் தான். எல்லாமே காசு தான், துட்டு. காசு இருந்ததுன்னா கடவுளை கூட கான்ட்ராக்ட் போட்டு வித்துருவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், என் பொண்டாட்டியே வித்துருவேன். என்ன? சரி, நம்ம எப்ப கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம்? ஏய், அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதடா. நான் அங்க ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தேன். என்ன காட்சி? நான் யார அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேனோ அவளுக்கு வெளியா இருந்தவனே அவளுக்கு தாலி கட்டிட்டான். ஓ, இப்பதான் புரியுது. அதான் நீ காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, நீ அந்த பொண்ணை மறந்துரு. அது அவ்வளவு சுலபம் நினைச்சுக்கிட்டியா? ஏய், மீன் பிடிக்கிறவனுக்கு அந்த தூண்டில் மேலதான் கண்ணு இருக்கும், எனக்கு அந்த பொண்ணு மேலதான் கண்ணு. ஏய், இப்ப என்னாச்சு உனக்கு? சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல சோகமா இருக்கிறியே? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இந்த மௌனம் ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்லுது. உன் கண்ல இருந்து வர இந்த கண்ணீர் என் நெஞ்சுக்குள்ள திராவகமா இறங்குது. காவேரி, என்னாச்சு? இது கண்ணீர் இல்லைங்க, பன்னீர். பன்னீர்னா புரியலையே. இந்த துர்கா தேவிய நம்பி இருக்கிறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் தருவா. அது இப்ப உண்மையாயிடுச்சு. அப்படின்னா ஏதாவது லாட்டரி விழுந்துச்சா? அது இல்லைங்க, நீங்க என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, என்ன நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரை நான் கணவரா அடைஞ்சதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? நீ மட்டும் புண்ணியம் பண்ணல காவேரி, நானும் தான். கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ பழகிக்கிட்டாலே வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உயிருக்குயிரா நேசிக்கணும் காவேரி. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க எனக்கு கிடைச்சது சாதாரண லாட்டரி இல்ல, பம்பர் லாட்டரி. ஏய் திருடி. எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? நமக்கு கல்யாணம் ஆகி நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னும் என்ன ஆனா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு நாம ரெண்டு பேர், நாளைக்கு 3 பேர் ஆயிட்டா நமக்கான குடும்பம் ஆயிடும். நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சீங்களா? அந்த துர்கை தேவி கருணையால உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்குங்க. அவ்வளவுதானே. நான் சிஎம் பார்த்து எப்போ பேசிட்டு வந்துட்டேன். என்னது சிஎம்மா? யாருங்க அது? நமக்கு யார் சிஎம்? எல்லாம் துர்கா தேவி தான். ஏய், அங்க பாரு காவேரி. ஆமா. ஹாய் காவேரி. ஏய் பூங்கொடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காவேரி, நான் வெளியே இருக்கேன். சரிங்க. என்ன கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல? உன் குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அட ராஜசேகர், எத்தனை நாளாச்சுடா உன்னை பார்த்து. நல்லா இருக்கே பத்து. அந்த துர்கா தேவி தயவால எனக்கு எந்த குறையும் இல்ல. நீதான் எங்களை எல்லாம் மறந்து போயிட்ட. ஆமா, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சடா. நீ உன்னோட அருமையான கல்யாண சாப்பாட்டை மிஸ் பண்ணிட்டேடா. இத பாரு பத்து, திடீர்னு கல்யாணம் நிச்சயிட்டதால என்னால யாரையுமே கூப்பிட முடியல. தப்பா எடுத்துக்காதடா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அது சரி, உன்னோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு குறையும் இல்ல. பெரியவங்க பாராட்டுற மாதிரி பொண்ணு ரொம்ப அடக்கம் பணிவு. ஓ, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லு. ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது பாரு, அங்க நிக்கிறாளே அவதான். யாரு? அங்க பாரு, அந்த பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்காளே, சிகப்பு சேலை, அவதான். அவங்களா? ஆமா. அவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் எதாச்சும் இந்த கோயில்ல உங்களை பார்த்தேன். எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வாங்க. அந்த பொண்ணு என்ன? அவளு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. இல்ல பத்து,
எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற, எதையோ சொல்ல தயங்குற. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் வரேன். உன்னை விட மாட்டேன். நீ உண்மையா என் நண்பனா இருந்தா சொல்லிட்டு தான் போகணும். துர்காதேவி, ஜெகதம்பா, கோயில் வாசல்ல இந்த அசிங்கத்தை எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும். ஐயோ என்ன விடுப்பா, நான் வரேன். மது, மது, உண்மை சொல்லு. ஐயோ வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டோம் போல் இருக்க. என்னால உண்மை சொல்லாம இருக்க முடியல, போய் சொல்லவும் தெரியல. இங்க பாரு, ஒரு நாள் ராத்திரி நானு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அந்த காட்டு மண்டபத்துல அந்த சந்திரன் அந்த பொண்ண பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தத நான் பார்த்துட்டேன். எங்க இந்த விஷயத்துல நாம தலையிட்டா நம்ம தலை போயிடுமோன்னு நான் பேசாம வந்துட்டேன். சேச்சே, அந்த பொண்ணு உனக்கு மனைவியானதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் வரேன்பா. மது, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. என் 2 கண்ணால பார்த்த உண்மைதான்ப்பா சொன்னேன். என்ன நம்புப்பா, அந்த துர்காதேவி மேல சத்தியம். நான் வரேன். எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க இது, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. நான் கோயில் பூரா தேடி தேடி அழுத்து போயிட்டேன். என்னங்க சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இல்ல, ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். தீர்மானமா? அப்படி என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கும்? வாங்க. இந்த துர்காதேவி சக்தி உள்ளவ தானே? அதுல என்னங்க சந்தேகம்? ஊமைங்களை பேச வைக்கிறவன், உண்மைக்கு துரோகம் பண்றவங்களை ஊமையாக்குறவன் இல்ல. கண்ணையும் கொடுப்பா, கண்ணு மண்ணு தெரியாம போய் பேசுறவங்க கண்ணையும் பறிப்பா இல்ல. அவ உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவதாங்க. இல்ல, அது உண்மையா இருந்தா நீ வாய் பேச முடியாம ஊமையா இருப்ப, உன் கண்ணு ரெண்டும் போய் குருடியா இருப்ப. நானா? எதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? துரோகி, நீ எதை என்கிட்ட மறைக்கல, உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராத்திரி சந்திர உன்னை காட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் கெடுக்கல? வனதுர்கா உன்னை காப்பாத்துனான்னு சொன்னியே, அது போய் தானே? சத்தியத்திலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் எந்த சாட்சியை கொண்டு வருவேன்? இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பிக்க மாட்டேன். என் உயிர் நண்பன், அதுவும் துர்காதேவியோட பரம பக்தன் அந்த பத்மநாபனே சொன்னாண்டி. அவன் உன்னை பத்தி சொன்னது நிச்சயமா உண்மையா தாண்டி இருக்கும். என்னங்க, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா இருந்த அந்த துர்காதேவி மேல சத்தியமா சொல்றேங்க, நான் பரிசுத்தமானவதாங்க. ஓடி போ. செய்யறது அநியாயம், பேசுறது சத்தியம். உன் சத்தியம் சாட்சியம் யார் கிடைச்சது? எனக்கு வேண்டாங்க, வேண்டாங்க, உங்களை கேட்டுக்கிறேன். வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தாலியை விட்டுடுங்க. மானம் உள்ளவளுக்கு தாண்டி தாலி, மானம் கெட்ட உனக்கெல்லாம் எதுக்கடி தாலி? இனிமே இது உன் கழுத்துல இருக்கவே கூடாது. உங்களுக்கு நான் கெட்டவன்னு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு தாலியை மட்டும் என் கழுத்துல கட்டிடுங்க. புருஷனே தாலி இருந்தா அது மகா பாவங்க. பத்தினியோட தாலியா இருக்கிறதாண்டி பாவம். நீ என்ன பத்தினியா? இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறது தர்மம் இல்லை. இன்னில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. அம்மா, துர்காதேவி, பரமேஸ்வரி, எனக்கு தாய் பாக்கியம் கொடுத்தவரே அதை பறிச்சுட்டு போறாரு. நீ அதை பார்த்துட்டு சும்மா இருக்கியம்மா. அன்னைக்கு நடந்தது என்னன்னு உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கு தெரியும்? சொல்லம்மா, சொல்லம்மா. எனக்கு எதுக்கும்மா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேம்மா? என்ன தப்பு பண்ணேன்? நந்தா, அவனுங்க சொல்றதெல்லாம் ஒரு பொய்யாடா. நம்ம பத்துக்கிட்டு இருக்கிற பொய் அவனுங்க பரம்பரையே அமைக்கிடும். பத்து, நீ சொன்ன பொய்க்கு என்கிட்ட பணம் இருந்தா உன்னை ஹீரோ வச்சு சினிமா எடுத்திருப்பேன். நான் ரெடிப்பா. ஆனா பைனான்ஸ் இல்லையே. என்ன சந்திரன்,
என்ன யாருன்னு நினைச்சீங்க? என் தலைய தலையாது கவுத்து போட்ட பித்தல திவசம் மாதிரி. அதான பார்த்தேன். அப்படி சொல்லு. இல்ல, நம்ம சந்திரன் அனுபவிக்க முடியாத பொண்ணோட அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்னு இப்படி செஞ்சேன். உன் அறிவுக்கு நீ கோயில்ல இருக்க வேண்டியவனே இல்ல. நான் வரேன்பா. அண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? அட மனசு சரியில்லப்பா. அம்மா தனம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, அங்க போறதுக்கு பணம் வேணும்னே. அது டீ கடையில கடன் சொல்றதுக்கு. என் பேச்ச கேளுங்க. டீ கடைனா கூட கிளாஸ கழுவிடலாம். யார் அடிச்சது? கேப்ல வாசிருவியா? ஞாபகம் வச்சுங்க. சேஃப்டிக்கு கவசம் வாங்கிட்டு போங்க. அம்மா துர்கா தாயே, அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அழிச்சு நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டி எல்லா காலங்களிலும் உன்னையே நம்பி இருக்கிற பக்தர்களை காப்பாத்து தாயே. ஈஸ்வரி. கமலா, இந்த நவராத்திரி பண்டிகையில இவ்வளவு பயபக்தியோட பூஜை செய்யற உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாம்மா, எத்தனை பண்டிகை வந்தாலும் இந்த நவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. மற்ற பண்டிகையில நாம நல்லா இருக்கணும் தான் நாம பூஜை செய்வோம். ஆனா இந்த நவராத்திரி பண்டிகையில மட்டும் நாம மட்டும் இல்லாம நம்மள சேர்ந்தவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு நாம பூஜை செய்யறோம். 9 நாளும் துர்கா தேவியை பயபக்தியோட பூஜை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கும் இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கும் எல்லா மங்கள பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த நவராத்திரியில கன்னி பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்கல்ல? ஆமாம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எந்த கள்ள கபடமும் இல்லாத மனசு இந்த குழந்தைகளோட மனசு. அந்த கடவுளுக்கு சமமான இந்த குழந்தைகளை தேவி மாதிரி அலங்காரம் பண்ணி பார்த்தா அந்த தேவி கன்னியாகுமரியை பார்த்தா மாதிரியே தோணும். சுமங்கலிக்கு மாங்கல்ய பலம், கன்னி பெண்களுக்கு கல்யாண பொருத்தத்தோட எல்லா நன்மைகளையும் அந்த தேவி அருள் புரிவா. அந்த தாயோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுமா. அப்ப நாங்க வர மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போங்க. நானும் வீட்டுக்கு போட்டா? வீட்டுக்கு போகணுமா? இங்க இருக்கிற பொருள்ல உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீயே பார்த்து எடுத்துக்க. எனக்கு இங்க வந்தப்போ எல்லாம் வேணும் தோணுச்சு. நீங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் வேணா தோணுது. எதுக்கு? தாய், உலகத்துல கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் தரும் அந்த பார்வதி சாமுண்டீஸ்வரி தான் உன்னோட இந்த கேள்விக்கும் பதில் தரணுமா? நான் வரட்டுமா? புறப்படுறியா? இந்த பழத்தையாவது எடுத்துக்கமா. ஏய் கமலா, என்னங்க இது? இது மீனுடி, மீனு. துர்கா பூஜை பண்ற இந்த நாள் யாது இதெல்லாம் கொண்டாடாம இருக்க கூடாதா? கர்மம் கர்மம். கர்மம் அது, தர்மம் அது. உட்கார். ஏய், உனக்கு என்ன தெரியாதோட மகிமை. இத நல்ல மசாலா தடவி நல்லா ஃப்ரை பண்ணி கோட்டரை பக்கத்துல வச்சுட்டு கச்சேரிய ஸ்டார்ட் பண்ணா ஐயோ. ஏய், இந்த நவராத்திரிலாம் உனக்குடி. எனக்கு நாட்டு சரக்கு அடிச்சா நவராத்திரி, சீமை சரக்கு அடிச்சா சிவராத்திரி. ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? இதை எடுத்துட்டு போய் ஃப்ரை பண்ணி கொண்டு வா. புட்டி, இது என்ன பண்ணணுமோ அது பண்றேன். அத வாங்கிட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். மேட்டூர் டேம்ல இருந்து வந்து தெரியாது. அத அனாவசியமா தூக்கி எறிஞ்சிடாத. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி,
ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. கமலா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? உலகத்துல எல்லாருக்கும் வருஷா வருஷம் வயசு கூட்டிட்ட போகுது, ஆனா நீ இன்னும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே என்ன இருக்க. தொடாதீங்க, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு தப்பு செய்யாதீங்க. இத பாருங்க, நான் துர்கா தேவி விரதத்துல இருக்கேன், தப்பு செஞ்சு பாவம் ஏத்துக்காதீங்க. ஐயோ, வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தப்பு செய்யாதீங்க. செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சா நடக்கூடாதெல்லாம் நடக்கும். இத பாருங்க, நீங்க உங்க வியாபாரத்துல பெரிய ஆளா வந்து மேல மேல லாபம் வரணுங்கிறதுக்காக தான் 9 நாள் விரதம் இருக்கிறேன். அதுல இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள தப்பு செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாருங்க. வாய மூடு. புருஷன் கூப்பிடுறப்பெல்லாம் வரவ தாண்டி பொண்டாட்டி. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாங்க, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாங்க, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க, தப்பு பண்ணாதீங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் ஏண்டி கெஞ்சுற? நீ எனக்கு வேணும். வா. ஐயோ, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு சொன்னா கேளுங்க, வேண்டாங்க. எனக்கு வேண்டாங்க, தயவு செஞ்சு வேண்டாங்க. இது பாருங்க, இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. சத்தியம் பண்ணு. வெளியே குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், உள்ள குடிக்க மாட்டேன்னு சொன்னா? இது பாருங்க, தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க. ஒரு நாள் குடி போதையில என் விரதத்தை கெடுத்து அந்த தேவியோட கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க. மறுபடியும் தப்பு செய்யாதீங்க. யாரு பொழுதன்னைக்கு தேவி தேவின்னு மனுஷன் உயிர் எடுக்கிறா? தேவியும் இல்ல, சாவியும் இல்ல. ஐயோ, நீ உட்கார். இங்க பாரு, மனுஷன் உடம்புல ரத்தம் குறையத்தான் ஊர்ல இருக்கிற நோய் எல்லாம் வருது. ரத்தம் குறையாம இருக்கணும், டெய்லி இந்த மாதிரி அடிக்கணும். இந்தா, நீ அடி. ஐயோ, சிச்சி, நீங்க தப்பு பண்றது இல்லாம என்னையும் தப்பு செய்ய வைக்கிறீங்களா? அடையாண்டி, நான் என்னமோ பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டே இருக்கிறிய. நான் என்ன தெரு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு இருக்கிறேன்? மரியாதையா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள என்ன? சரிடி, நீ தினம் தேவி தேவின்னு கும்பிட்டுட்டே இருக்கிறல்ல, இப்போ என்கிட்ட பணம் இல்ல, நீ இப்போ தேவிட்ட வாங்கிட்டு பார்க்கலாம். இது பாருங்க, நமக்கு நல்ல காலம் வந்தா எல்லா செல்வமும் தேடி வருங்க. ஆஹா, நல்ல காலம் வந்துரும். அந்த காளிகா தேவி காளிதாசன் நாக்குல ஏதோ எழுதினாலாம். எனக்கு நாக்குல எழுத வேண்டாமா? ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறேன், அதுல உன் தேவி கிட்ட சொல்லி சின்னதா கையெழுத்து வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் ஒத்துக்கிற உன் தேவிக்கு சக்தி இருக்குன்னு. இங்க பாருங்க, அந்த காளிதாசன் தேவிய பயபக்தியோட வேண்டிக்கிட்டார். அந்த மாதிரி நீங்களும் தேவிக்கு பக்தியோட பூஜை பண்ணீங்கன்னா நமக்கு எல்லாம் கூடி வருங்க. சரி கண்ணு, நீ சொன்ன மாதிரியே நான் பூஜை பண்றேன். முதல்ல நீ போய் தேவிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. அதுக்குள்ள நான் இதை கண்ணுல ஒத்திக்கிட்டு குடிச்சிடறேன். முடியாது, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். ஏய், நீ என் கோபத்தை தூண்டுற, கைய விடு. வேண்டாங்க, உடம்பு கெட்டு போயிடும். வேண்டாம், குடிக்காதீங்க. எனக்கு தெரியாது உனக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். அம்மா! ஏய், திமிர் பிடிச்ச கழுதை, என் சந்தோஷத்தை பாழாக்கிட்டிய. காசு இல்லாத நேரத்துல கடன் வாங்கிட்டு வந்த சரக்க கீழே கொட்டிட்டேன். ஐயோ, அம்மா! யார் நீ உயிரோட இருக்க? செத்து போல. கோட்டை முழுச குடிக்க மாட்டேன். அக்கா, என்னம்மா, என்ன வேணும்? வந்து இங்க யாரோ சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி சத்தம் கேக்குதே. யாரும் இங்க சண்டை போடலையே. அதோ அவர் இங்கதான் உட்கார்ந்து என்னென்னமோ தமாஷா சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்டு நான் சிரிச்சேன். அந்த சத்தம் தான் உனக்கு கேட்டிருக்கோம். ஓ, அவர் உங்ககிட்ட தமாஷ்லாம் கூட பண்ணுவாரா? நானா உயிர், ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாரு. நான் வீட்டுல இல்லைன்னா கமலா எங்க கமலா எங்கன்னு தேடிட்டே இருப்பாரு. என்ன ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டாரு, துடிச்சு போயிடுவாரு தெரியுமா? என்னம்மா, எனக்கா இது? என்னது? உதட்டுல ரத்தம்? உதட்டுல ரத்தமா? ரத்தம் ரத்தம் எப்படி வந்துச்சு? அவர் தமாஷா பேசிட்டு இருந்தாரா, அதை கேட்டு நான் சிரிச்சு அப்படியே தூண் மேல விழுந்துட்டேன். தூண் மேல வெளியே இங்க பாருமா, நான் இந்த சேர் மேல விழுந்துட்டேன்னா சேர் தரையில விழுந்துட்டா அப்படியே அடிபட்டு ரத்தம் வந்துட்டு. போமா, இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்ட. ஏய் கமலா, நான் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்ன நிக்கிற? நான் பணம் கேட்டேன்னா அது என்னாச்சு? வழக்க நான் என்ன சிந்து பாத் கதையா சொல்லிட்டு இருக்கேன், நின்னுட்டு இருக்கேன். என்னாச்சு?
எதுக்கு போய் நின்னுட்டீங்க? ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சீ, நீங்க ஒரு ஆம்பளையா? நேத்து அக்காவை போட்டு அடிச்சீங்க, இன்னைக்கு வாய மூடு. அவ என் பொண்டாட்டி, அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? என் அக்கா இந்த வீட்டுல எனக்கு தங்கச்சின்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கா. இந்த வீட்டுல நடக்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே எனக்கு பங்கு இருக்கு. அடைச்சி வாய மூடு. எங்க அந்த உருப்படாதவ? என்ன உருப்படாதவளா? பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா? தாலி கட்டின புருஷன் குடிகாரனா இருந்தாலும் கொலைகாரனா இருந்தாலும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் வேண்டிக்குவா. அவளை கண்டம் துண்டமா வெட்டி தூக்கி எரிஞ்சாலும் அந்த ஒவ்வொரு துண்டும் தன் கணவனுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் தொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த மண்ணுல பிறந்த பொண்ணோட குணம். ரொம்ப நல்லா பேசுற. இங்க பார், இங்க பேசுனத நீ தெருவுல சொல்லி இருந்தா பொம்பளைங்களா சேர்ந்து வந்து எம்எல்ஏ ஆக்கிருப்பாங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய், இது ஏன் வீடு, இங்க நான் தான் எஜமா. இங்க நான் சொல்றதா நடக்கணும், புரிஞ்சுதா? போய் இதெல்லாம் வாங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பார். என் புத்திய ஏன் சிறுபாலி அடிச்சுக்கணும். கமலா, துர்கா, துர்கா, என்னக்கா? என்னம்மா? ஏதோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. அவர் கோவமா ஏதானே பேசிட்டு போனாரா? என்னக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணன் பேசுறதே எப்போ கத்துற மாதிரி தானே இருக்கும். அவர் ஏதோ தமாஷா சொல்லிட்டு இருந்தாரா, அதை கேட்டு நான் சத்தமா சிரிச்சிட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு கத்துற மாதிரி கேட்டிருக்கோம். ஐயோ, பாயில என்ன மரத்தம்? அவர் உன்னை அடிச்சாரா? எப்படி மரத்தம் வந்துச்சு? என்னக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தமாஷா சொன்னேன்ல, அதை கேட்டு நான் அப்படியே ஜோரா சிரிச்சு பக்கத்து சேர கத்திரவை தடிக்க வந்துட்டேன். அதுல அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். ஏமா, என்னம்மா தமாஷ் பண்றியா? அன்னைக்கு நான் உனக்கு சொன்னதையே திரும்ப எனக்கு நீ சொல்றியா? இது பாருமா, இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு ரொம்ப பழகி போச்சு. அந்த தேவியோட அருளால கண்டிப்பா எனக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கு. அக்கா, இவ்வளவு கஷ்டத்தையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படிக்கா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? சொல்லுங்கக்கா, எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? பொண்ணு நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு தாம போகணும். இது ஒண்ணுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். அக்கா, நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். சொல்லுமா. அக்கா, உங்களுக்கும் இந்த நரகத்துல இருந்து விடுதலை கிடைக்கணும், சந்திரனுக்கும் பணம் கிடைக்கணும். அதுக்காக நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். இந்த பார்வதி தேவி எனக்கு பாடுற சக்தியை கொடுத்திருக்கா. அந்த சக்தியை நான் பயன்படுத்திட்டு தேவியோட கோவில் கோவிலா போய் பாட போறேன். என்னுடைய சங்கீதத்தை வச்சு உங்களோட கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்க்க போறேன்க்கா. என்னமா சொல்ற நீ? ஆமாக்கா, எனக்கு நீ மட்டும் எப்பவும் துணையா இருந்தா அதுவே போதும்க்கா. துர்கா, நீ சாதாரண பொண்ணே இல்லமா? அந்த துர்கா தாய். என்னக்கா அது தினம் திருஷ்டி சுத்தி போடுறியே, எதுக்காக? எவ்வளவு ஜனங்க உன்னை பாக்குறாங்க. அவங்க காது மட்டுமா, கண்ணும் உன் மேலதான் இருக்கு. கெட்ட கண்ணெல்லாம் பட்டா உனக்கு திருஷ்டி பட்டுடுமா? துர்கா, அமிர்தவர்ஷினி ராகத்தை பாடினா மழை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ராகத்தை நீ பாடினா அந்த கலைமகளே நேர்ல வந்து பாடின மாதிரி இருக்குமா? அது மட்டும் இல்ல கமலா, நம்ம துர்கா இவ்வளவு சீக்கிரம் பொன் முட்டையிடுற குயிலா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. இவ பாடினா ஜனங்கள்லாம் பணத்தை அப்படியே கொட்டுறாங்க. ஏதோ அந்த பார்வதி தேவி நம்ம மேல கருணை வச்சு இவ்வளவு பணம், பங்களா, காரு எல்லாம் கொடுத்திருக்கா. இதுக்கு மேல நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லையா? என்னமா பண்றது? இந்த ஜென்மத்துல இவரு திருந்த போறது இல்ல. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். அக்கா, இந்தாங்க. நாளைக்கு பேங்க்ல கட்டிடுறமா. கமலா கமலா, எனக்கு 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 இப்போதைக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. இவ ஒருத்தி என்னமோ இவ சம்பாதிக்கிற மாதிரி பீத்திக்கிறா. ஆத்துல வருது, வாய்க்கால போகுது. காவேரி, மாங்கல்யத்தோட மகிமை தெரியாம உன் புருஷன் அதையே பறிச்சுட்டான். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அம்மன் உனக்கு துணை இருப்பாம்மா. அந்த துர்கா தேவியே கொடுத்தான்னு நினைச்சு இத உன்னோட கழுத்துல கட்டிக்கம்மா, எல்லாம் நன்மையில முடியும்.
ஆமாம்மா, வாழ வேண்டிய வயசுல வாடி போன உன்னோட வாழ்க்கை மறுபடியும் வளர்ந்து மனம் வீசணுங்கிறதாமா என்னோட ஆசை. அத பார்க்கத்தான் இன்னும் நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ நினைச்சது நிறைவேறுமா. நான் சொல்றதை கேளு. இன்னையில இருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அம்பிகைக்கு காணிக்கை செலுத்துறேன்னு வேண்டிக்கம்மா. அந்த தாயி உன் எண்ணங்களை நிச்சயமா நிறைவேற்றுவா. அம்மா, தாயே துர்காம்பிகை, நீயே இந்த சுமங்கலி வடிவத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டின. சரிம்மா, சரி. நானே என் கையால வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அத உன் காலடியில சேர்த்துடுற. நீ என் கணவர என்னோட சேர்த்து வச்சிரம்மா. என்னோட சேர்த்து வச்சிரு. ஏமா லட்சுமி, உன் குழந்தை மேல இவ்வளவு கோவமா? நீ எனக்கு தாய் மாதிரிமா. நீயே சாப்பிடாட்டி எப்படி? சாப்பிடுமா. புரிஞ்சு போச்சுமா. உன்னால பேச முடியலனாலும் உன் பார்வையிலே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. தெய்வத்தின் வடிவம் தாய் தானே. தாய்க்கு தான் குழந்தை முதல்ல சாப்பிட்டதுன்னு சந்தோஷம். சரி, உன்னோட விருப்பப்படியே முதல்ல நான் சாப்பிடுறேன். இனிமே நீ சாப்பிடுவல்ல? சாப்பிடுமா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் ராஜசேகர். பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஆபீஸுக்கு போலாம். போலாம். என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அது மேடம் மல்லூர் ப்ரோக்ராம் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க செக்ரட்டரி. ஓகே மேடம். செக்ரட்டரி எனக்கு ஆப்பு வைக்கிறியா? பாத்துக்கிறேன். வணக்கங்க. 8 இடுப்பு மேல வச்சிருவேன். என்னடா வணக்கம்? ஓ சாரி. குட் மார்னிங் பாஸ். ஏய், என்னடா இது பாத்ரூமுக்கு போயிட்டு பாதியில இருந்த மாதிரி போலாம்? எங்களை யாருன்னு நினைச்சீங்க? சாராயம் வாங்கி கொடுக்கிற பழைய பசங்க நினைச்சீங்களா? ஷாம்பைன் குடிக்கிற சந்திரனோட பாடி கார்டு. அதனாலதான் கையெல்லாம் கட்டியிருக்கோம். போட்டு சுட்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம். செல்லுலார் போன் கூட வருதுங்க, பாத்துக்கிட்டே இருங்க. ஓ, 2 பேரும் சேர்ந்து என் மானத்தை வாங்காதீங்க. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஏய், வாய் முடுங்கடா பரதேசி பசங்களா. ஏன் கஷ்டம் எனக்கு? கஷ்டமா? இன்னும் பாட்டில ஓபன் பண்ணல, அதுக்குள்ள கஷ்டமா? ஓ, அந்த குயில் கொத்திருச்சுன்னு கஷ்டமா? ஏய் சும்மா இருடா. அந்த குயில் போனா என்ன, இன்னொரு மயில நான் ரெடி பண்ணி தரேன். நீ வேற மயில் ரெடி பண்றதுக்குள்ள நான் சிட்டுக்குருவி லேக்கு தட வேண்டியதுதான். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஆட, இன்னும் என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு தான் மத்தம் உச்சத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்க. ஆனா அதே வந்தவ அள்ளி அள்ளி குடுக்கறா. பங்களா இருக்கு, கார் இருக்கு, லோக்கல் இருக்கு, ஃபாரின் இருக்கு. பத்தாதுக்கு நான் வேற உங்க கூட இருக்கேன். இருந்து என்ன பிரச்சனை ஒண்ணும் கவனிக்க மாட்டேங்கிறியா? நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. அந்த குயில் இருக்காளே துர்கா, அவ என் பேச்ச மாரி இது வரைக்கும் நடந்தது இல்ல. ஆனா திடீர்னு ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா. செக்ரட்டரி தானே அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, போட்டு விடுங்க. அப்படிலாம் சாதாரணமா நினைச்சிடாத. இன்னைக்கு செக்ரட்டரியா இருக்கிறவன் நாளைக்கு சிஎம் ஆயிடுவான். அப்படின்னா நாம அவனை என்ன பண்றது? அவன் அயோக்கியனா இருந்தா நம்ம கூட சேர்த்துடலாம்டா. ஆனா அவன் ரொம்ப யோகியனா இருக்கான். யோகியனா? பாஸ், இந்த மாதிரி யோகியனா நம்ம கூட வச்சிருந்தா ரொம்ப டேஞ்சரஸ். அப்புறம் நீ குடிக்கிற விஸ்கி போய் உனக்கு சாராயமே கதின்னு ஆயிடுவேன். எனக்கு சாராயம் கதியா? எனக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் சரி, அவன் கதி அதோ கதிதான். என்னாச்சுமா? சாப்பாட்டுல கல்லா? கல்லா? கல்லு எப்படி வந்துச்சு? கமலா, ருசியா சாப்பிட்டு இருக்கும்போது
ஒரு சின்ன கல் அகப்பட்டுச்சுன்னா சாப்பாட்டு ருசியே போயிடும். அதே மாதிரி அனாவசியமான ஒருத்தன் செக்ரட்டரியா வந்துட்டான்ல, இனி இந்த வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நான் ஒருத்தன் கூட இருக்கும்போது செக்ரட்டரி ஒருத்தன் தேவையான்னு கேக்குறேன். சேலத்துல ஒரு கச்சேரிக்கு போயிருந்த போது என்கிட்ட வந்து வேலை இருக்குமான்னு கேட்டாரு. பார்க்க நல்லவராட்டம் தெரிஞ்சது, அதான் செக்ரட்டரியா வச்சுக்கிட்டேன். வெளுத்ததெல்லாம் பால நினைக்கிறது தப்பு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ ஒரு வார்த்தை சொல்லு, இன்னைக்கு அவனை வெளியே அனுப்புறேன். அவனை பார்த்தா அப்படி எல்லாம் ஒண்ணும் தெரியல. பாவம் நம்மளே நம்பி வந்துட்டான். வந்தவெல்லாம் தங்கிட்டு போறதுக்கு இது ஒண்ணும் சத்திரம் இல்ல. அவனை முதல்ல வெளியே அனுப்பு, அதான் நல்லது. அவங்க செய்யற தப்பு அவங்களுக்கு தெரியாது. மத்தவனை அயோக்கியம் சொல்றதுக்கு முன்னாடி நாம யோக்கியமான்னு பாத்துக்கலாம். பாத்தியா கமலா, ஒரு உருப்படாத செக்ரட்டரி வச்சுக்கிட்டு என்கிட்ட டயலாக் கிடைக்கிற? அது மல்லாந்து படுத்துட்டு எச்சு துப்புனா நம்ம மேலதானே விழும். இருங்க மோர் கொண்டாறேன். எச்சில யார் மேல விழுதுன்னு பாக்குறேன். வணக்கம்மா. வணக்கம். ஏதோ அவசரமா வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? ஏதோ சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க. நம்ம துர்கா அவ சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் துர்காதேவி கோயிலுக்கே எழுதி வச்சிடணும்னு நினைக்கிறா. அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்களை வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு தேவையான எல்லா பத்திரங்களையும் நான் ரெடி பண்ணிடுறேன். நீங்க எப்ப சொல்றீங்களோ அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அப்படியா? அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை துர்காஷ்டமி. அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வச்சுக்கலாம். சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். கோயில் கழுதாடா எழுதிட்டான். இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கான், அவனை ஒரு வார்த்தை கேட்கணுங்கிற விவசாயே இல்லை இங்க எவளுக்கும். யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்திருக்கா? என்ன செய்யறது? எரிகிற வீட்டுல புடுங்கிறது லாபம். இப்ப கைக்கு கிடைக்கிறத சுருட்டிக்கலாம், அப்புறமா சொத்தை பத்தி யோசிக்கலாம். கிடைச்சதை சுருட்டலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஏதாவது ரெய்டு நடந்துருச்சா? உன்னையும் காணோம். நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இப்படி செய்வீங்கன்னு தெரியும். தெரிஞ்சுதா நகை பணம் எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல வச்சு பத்திரப்படுத்திட்டேன். பாடி பாடி பஞ்சாங்கம் பொய்யானாலும் நட்சத்திரம் பொய்யாகாது. ஐயர் வரலன்னு அமாவாசை நிக்காது. எப்படி முடிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. டேய், என்னடா இது? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது ரைடுக்கு வந்து ஐடி ஆபீஸ் மாதிரி இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு சும்மா இருந்துட்டு தெரியுமா? ஆமா, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்க். ஆஹா, திங்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன திங்க் பண்ற சொல்லு. அட நீ சும்மா இருங்க. நீ கேக்குறது 100 200 இருந்தா பாக்கெட்ல இருந்து உடனே எடுத்து கொடுத்துடலாம். கேக்குறது ஐடியா வச்ச. நீயே சொல்லானே. அந்த செக்ரட்டரி நல்ல நேரத்துல வந்தாலும் வந்தான், அவன் வந்ததுல இருந்து உன் கதையே முடிஞ்சு போச்சு. ஏதோ பழமொழி சொல்லுவாங்களாமே, தங்கறதுக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடிங்குவாங்களாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன விஷம் குடிச்சலானா? அது மானா இருக்கவங்க செய்யற வேலை. அப்பனா தூக்கல தூங்கலாங்கறியா? அது ரோஷா இருக்கவங்க செய்யற வேலை. நமக்கு எதுக்கு? ஐயோ, உன் ஐடியா என்னன்னு சொல்லி தொலைடா. ரெண்டு பேரும் சேர்ந்து உயிரை வாங்குறீங்க. முட்டா பையல, அந்த செக்ரட்டரிய கொலை பண்றதுல என்னடா லாபம் இருக்குது? லாயரை பாக்குறதுக்கு துர்கா போயிட்டு இருக்கா. அண்ணே, ஒரு ஐடியா. என்ன? அந்த லாயரை பினிஷ் பண்ணிட்டா சொத்தெல்லாம் கிடைச்சிரும், கேஸே இல்லாம போயிடும். கொடா முட்டாள். அண்ணே, நான் கொலை பண்ண சொன்னது அந்த செக்ரட்டரியே இல்ல, துர்காவ. துர்காவையா? ஆமாண்ணே, துர்காவை கொலை பண்ணிட்டா அந்த சொத்தெல்லாம் கமலா பேருக்கு வந்துடும். உங்க பொண்டாட்டி பேருக்கு வந்துட்டா அது உங்களுக்கு வந்த மாதிரி தானே. நாம எல்லாரும் சேர்த்து பங்கு போட்டுக்கலாம்.
இன்னும் என்னென்ன யோசிக்கிறீங்க? கொலை பண்றது உங்களுக்கு சேவிங் பண்ற மாதிரி தானே? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ராத்திரி துர்கா கச்சேரி முடிச்சிட்டு வர வழியில சத்தம் போடாம அவளை கொன்னு அவ கதையை அங்கேயே முடிச்சிடுறேன். ஓம் துர்கா, ஓம் துர்கா, ஓம் துர்கா, ஓம் துர்கா, ஓம் துர்கா, ஓம் துர்கா. அம்மா, இத்தனை நாளா இந்த தெருவிலேயே போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட உள்ள கூப்பிட்டதில்ல. இன்னைக்கு என்ன அதிசயமா உள்ள கூப்பிட்டுருக்க? என்ன விஷயம்? வேற எதுக்கு? பூ வாங்கறதுக்கு தான். அது சரிதான். பூ வாங்க இல்லாம சீமந்தத்துக்கா கூப்பிடுவ? அவ்வளவுதானே, அதுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுதான் போச்சு. அப்படியா? நிஜமாவா? அப்படின்னா சீமந்த சாப்பாடு எனக்கு இருக்குன்னு சொல்றேன். அது இல்லம்மா, இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வராரு. அப்படி போடுற சக்கனா? அதான விஷயம். நான் கூட யோசிச்சேன், என்னைக்குமே வீட்டுக்குள்ள கூப்பிடாரு இந்த பொண்ணு, அதிசயமா கூப்பிட்டுருக்காளேன்னு யோசிச்சேன். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏம்மா, சீமந்த சாப்பாட்டுக்கு என்ன மறந்துடாத. சாப்பாடு என்னம்மா, விருந்தே கொடுக்குறேன். தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வேலையில இருந்து வர புருஷனை அன்போட வரவேற்கிறதுக்கு எந்த பொண்டாட்டிக்கு தான் ஆசை இருக்காது? அந்த சந்தோஷமான நாள் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. ஓ, அதுக்கு தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? எவ்வளவு முழம் வேணும்? எடுத்துக்கமா, முழம் 2 ரூபாய் தான். எனக்கு 2 முழம் போதும். என்னது, வெறும் 2 முழம் தானா? உனக்காக இந்த 5 முழம் தரேன், வாங்கிக்கோ. படுக்கையில புருஷன் கூட ராத்திரி பூரா ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? இல்ல கொடு. கொலை செய்ததாக கூறப்படும் ராஜசேகர் சொத்திற்கு ஆசைப்பட்டு துர்காவின் மீது காதல் வலை வீசி கல்யாணம் செய்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். அதற்கு துர்கா மறுத்ததினால் கோபத்தில் துர்காவை கொலை செய்தார் என்பதற்கு தகுந்த சாட்சி ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்டது. அதனால் குற்றவாளி ராஜசேகருக்கு ஐபிசி செக்ஷன் 302 படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். எந்த ஜென்மத்து கடனை தீர்க்கணும்னு நீ எங்க வீட்டுக்கு வந்தியோ தெரியல. எங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு இந்த சின்ன வயசுல உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டியே. இவ்வளவு சீக்கிரம் உன் கதை முடிஞ்சிருக்க கூடாது தாய், கதை முடிஞ்சிருக்க கூடாது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறேன் கடவுளே. அம்மா, லக்ஷ்மி காலையில இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குதுமா. என்னம்மா இது? என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, என்னம்மா இதெல்லாம்? காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலையாமே? துர்கா போன சோகம் உனக்கு மட்டும் தானா? எனக்கு இல்லையா? பெத்த மகளாட்டம் வச்சிருந்த என் வாழ்க்கையில ஒரு மின்னல் வேகத்துல வந்து மறைஞ்சு போயிட்டா. அந்த கவலை எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? சாப்பிடும் போதெல்லாம் அக்கா என் கையால ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்லுவா. அது உனக்கே தெரியல. இப்ப யார் இருக்கா? ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? இது பாருமா, உனக்கு யாரு இல்ல, எனக்கும் உன்னை விட்டா வேற யாருமே இல்ல. இத பாரு, அடம் பிடிக்காத. நீ சாப்பிடலன்னா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போறேன். என்னம்மா சாப்பிடுறியா? எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஏன் என்ன கூப்பிட்டேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இரு, இந்த பழத்தை சாப்பிடுமா, சாப்பிடு. கீழே துர்கா, இது பாரு, நானும் சாப்பிடுறேன். இந்தா இந்தா. அம்மா, இந்தா இந்தா. கமலா, ஏ கமலா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை.
ஓ, துர்காவை பத்தி நினைச்சுக்கிட்டியா? என்ன பண்றது, அவ ஆயுசு அவ்வளவுதான். அவளை பத்தி நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரி சரி, நீ புடவை மாத்திட்டு வா, வெளியே போலாம். எங்க? ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பேங்க் போய் பணம் எடுத்துட்டு வரலாம். செலவுக்கு செக் புக்ல நீதானே கையெழுத்து பண்ணு கமலா. முடியாது. அந்த பணத்துல சல்லி காசு கூட நான் தொட மாட்டேன். அவ சொத்து எல்லாத்தையும் அந்த துர்காதேவி கோயிலுக்கு எழுதி வைக்க போறேன். அப்பதான் அவ ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும். ஐயோ பைத்தியம், வெளிச்ச வர நேரத்திலயும் கண்ணை மூடிட்டு தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறிய. செத்தவளுக்காக கண்ணீர் விட்டது போதுண்டி, முதல்ல உயிரோட இருக்கிற புருஷனை கவனி. இங்க பார், நான் சின்ன வயசுல இருந்து தாராளமா செலவு செஞ்சு பழகிட்டேன். இன்னைக்கு நீ செலவுக்கு பணம் கொடுக்கலன்னு வையி, நான் ஏன் ஒரிஜினல் கேரக்டரை காட்டிட வேண்டியதுதான். வேண்டாங்க, வேண்டாம். மறுபடியும் அந்த கெட்ட வழிக்கு போயிடாதீங்க. அப்படியா? நான் அந்த வழிக்கு போக கூடாதுன்னா நீ இந்த வழிக்கு வா. இந்த ஆஸ்தி முழுக்க என் பேருக்கு வரணும். நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா. புரிஞ்சுதா? அம்மா, நெஞ்சம் இல்லாத வெள்ளி, நிதானமானவ. உன் பக்தர்களை சோதிச்சு பார்த்துதான் நீ அவங்களுக்கு பலனை தருவ. ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டேன். என் மானத்தை காப்பாத்தினதும் நீதான், எனக்கு மாங்கல்யத்தை கொடுத்ததும் நீதான். என்னை விட்டு பிரிஞ்சு போன என் கணவரோட மனசை மாத்தி மறுபடியும் என்கிட்ட சேர்க்கிறது உன் பொறுப்பு தாயே. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. கமலா, கமலா, இல்ல, நெருப்பு நெருப்பு. சுமங்கலியோட நெத்தில இருக்கிற குங்குமம் நெருப்பு மாதிரிதான். அது தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சுட்டு சாம்பலாக்கிடும். வாங்க சாப்பிடலாம், வாங்க. வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். ஏன் பசிலையா? இல்ல, சரி வா. நடங்க. சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு பசி இல்லை. அதுல விஷம் இல்ல, சாப்பிடுங்க. ஏன் பசி இல்ல? மனசுல ஏதாவது கவலையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசு சந்தோஷமா இருந்தா ரொம்ப பசிக்குமே. யாரு இல்லன்னு பசிக்கும். அப்படின்னு சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. தாராளமா சாப்பிட போறேன். ஏன் அப்படி என்ன பாக்குறீங்க? இப்பதானே ஆரம்பம்.
கிடையாது. ஐ, ம். ஏங்க ரொம்ப புழுக்கமா இருக்கா? ம். நான் முன்ன வச்சுட்டுமா? படுத்துக்குங்க. ம். நிறுத்து கமலா, நிறுத்து. வீசுறது போதும். ஏங்க இப்படி எல்லாம் கத்துறீங்க? சூறாவளி, பயங்கரமான காத்து. சூறாவளி. சூறாவளி வெளியே இல்லைங்க, உங்க மனசுக்குள்ளதான் வீசு. நிம்மதியா படுத்து தூங்குங்க. கமலா, ஏங்க ஏன் இப்படி நடுங்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன தொடாத. வேண்டாம், வேண்டாம், என்ன தொட வேண்டாம். ஏன் ஏன் தொடக்கூடாதுங்கிறீங்க? ஒரு நவராத்திரி நாள்ல என்ன தொடாதீங்க தொடாதீங்க நான் வேண்டியும் என் பேச்ச கேட்காம என் விரதத்தை பாழாக்குனீங்களே. இன்னைக்கு நானே உங்களை தொட வந்தா ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க? என்னாச்சு? ஆதி பராசக்தி துர்காதேவியோட மகிமை உங்களுக்கு தெரியாது. தப்பு பண்ணவங்கள அவ உடனே தண்டிச்சிட மாட்டா, திருந்தறதுக்கு அவகாசம் தருவா. அதுல திருந்தலனா அவ கையில சூலாயத்தை எடுத்துக்குவா. அவ்வளவுதான், புரிஞ்சுதா? நிஜமாவா? எப்படி? கனவு ஏதாவது கண்டிருப்பாரோ? அந்த கனவுல இவர் ஏதாவது உளறி இருப்பாரோ? டேய், நான் என்ன கண்ணை திறந்துகிட்ட கனவு கண்டோன்னு நினைச்சீங்களா லூசு பசங்கள? அந்த அம்மா ஏதாவது ஜோசியம் கீசியம் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெத்தலையில மை போட்டு பாத்துருப்பாங்க. டேய், புராண காலத்துல வேணா இந்த மாதிரி புழுகு மூட்டைய நம்பி இருக்கலாம். ஆனா இப்போ ராக்கெட் காலண்டா. ஆஹா, ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதா? அவ மனோசக்தியில சொல்றாளோ தெய்வ சக்தியில சொல்றாளோ, ஏதோ ஒரு சக்தியில சொல்றா விடு. ஆனா போலீஸ் கிட்ட சொல்லாம இருந்தா சரி. அண்ணா, நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? உங்க காதை கொஞ்சம் கொடுங்க. நாளைக்கு துர்காஷ்டமி தானே? ஆமா. பூஜை முடிஞ்சது எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. கமலா அக்காவும் கூட குடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்கல்ல? கொடுப்பாங்க. அப்ப உங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிடா சொல்லி சொல்ல? அது இப்படிதாங்க. இது சாதாரண விஷம் இல்லைன்னு, ஆழகால விஷம். இத குடிச்சா அடுத்த வினாடியே ஆள் அவுட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரம்மனே வந்தாலும் பழைக்க வைக்க முடியாதுன்ற. கண்ணம்மா, கண்ணம்மா. அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. நீ இது எல்லாத்தையும் எடுத்து போய் அங்க வையே. போ. சரிங்கம்மா. நான் வரேன், போ. கண்ணம்மா, எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குங்கம்மா. ஸ்கூல்ல வேப்பில போட சொன்னேன், போடவே இல்லையே. ஐயோ, கொஞ்சம் போடு. மறந்துட்டேம்மா. ஏய், கொஞ்சம் போடுற, இவ்வளவு போடுற. எல்லாத்தையும் அவசரம் உனக்கு. கொஞ்சமா இரு. பரவாயில்ல, விடு. ஆ.
கொஞ்சம் இருங்க. ஆஹா, அமிர்தமா இருக்கு. ஐயோ முட்டாள் முடையா மூதேவி. முட்டாள் மடையன் நாங்க 2 பேர் தான் இருக்கோம். மூதேவி யாரு? அண்ணன் தான், வேற யாரு இருக்கா? ஊர்ற வாய. நான் இங்க கோபத்துல குதிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க சந்தோஷத்துல ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. குளிப்படா உங்களுக்கு. நாங்க என்ன செஞ்சோன்னு? மூஞ்சி ஏண்டா, ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல போய் பாய்சன் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? இது நல்ல விஷமா இல்ல கெட்ட விஷமா? நான் என்ன குடிச்சு பார்த்தா கொண்டு வர முடியும்? இல்ல இதை வேற வேணா குடிச்சு அவன் செத்து அவன்கிட்ட நான் சர்டிபிகேட்டா வாங்கிட்டு வர முடியும்னு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லடா. நீ வாங்கிட்டு வந்தது உண்மையான விஷயமா இருந்திருந்தா அதை குடிச்ச என் பொண்டாட்டி நேரம் நாக்க தள்ளி செத்து இருப்பா. ஊர் ஜனங்களும் செத்து தொலைஞ்சிருக்கும். அவனு செத்துருப்பானே. ஐயோ துர்காவை நான் தான் கொலை பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்டாட்டிய என்னால கொலை பண்ண முடியாம போயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அண்ணா உனக்கு ஓகேன்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஏடா கையா, கீழே உட்காரு. முதல்ல ஐடியாவை சொல்லு, ஓகே இல்லையான்னு அப்புறமா பாக்கலாம். அண்ணே, அவனது லோ கிளாஸ் ஐடியா, எனது டாப் கிளாஸ் ஐடியா சொல்லட்டுமா? இதுக்கு மேல வந்து பாரு நாய, பக்கத்துல உட்கார. சொல்ல. நாமக்கல்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரம் கிழக்கே போனா கொல்லிமலை வரும். அந்த மலையடி வாரத்துக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டுல பார்த்தா போனோம் எரியறது தெரியும். அறவே காட்டுக்கு பிறந்தவன வாயை பத்திரிச்சு பாரு. அந்த சுடுகாட்டு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபம். அந்த மண்டபத்துல ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன் சாதாரண மந்திரவாதி இல்ல. அவனுக்கு மந்திரம் தந்திரம் மாயம் எல்லாமே அத்துப்படி. ரம்பா, ரோஜா, மீனா, நக்மா, ரஞ்சிதா எல்லாருமே அவன் கையில தக தகா தக தகான்னு பிரேக் டான்ஸ் ஆடுவாங்க. ஜெய் காளி, ஜெய் மா காளி, ஜெய் சாம்பவி, ஜெய் பத்ரகாளி, ஓம் ஹீம் கிரீம் கிரீம் ஜூம் பாம் பீம். என்ன வேணும்? மந்திரத்துக்கு தந்திரம், தந்திரத்துக்கு மந்திரம், ரீடுக்கு பிக்கு. அக்னி ஜலஸ்தானா, ஜலஸ்தானா நீ எனக்கு பிஸ்தானா. இந்த உலகத்துல என்ன வெல்ல யாராலையும் முடியாதடா, யாராலையும் முடியாது. இப்ப என்ன வேணும் சொல்லு? உங்க மந்திர சக்தியை பத்தி நல்லா தெரியும். என்னோட நிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன எப்பயாவது காப்பாத்துங்க சாமி. ஆபத்து என்னன்னு யாரால பயம் இல்லாம சொல்லு. இந்த காளி ஒரு நொடியில அதை ஓட்டிடுவா. ஐயோ, அவ ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல சுவாமி, என் பொண்டாட்டி தான். என் பிராணனை வாங்குற ஏம, என் காலை சுத்தின நாகம். நீ ஏதாவது பண்ணி உங்க மந்திர சக்தியால அவளை கொண்டு போட்டுல. அது போதும் சாமி எனக்கு. இந்தாங்க, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. மீதி விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓம் ஹீம் கரீம் ஜெய் ஜெய் மா காளி. ஏன் பேய கட்ட மாதிரி கட்டுற? வந்துட்டா வந்துட்டா. யாரு? அவதான் அவதான் நாக்க தொங்க போட்டு கண்ண சொதப்பாக்கிட்டு கையில சூளத்தோட வர. உங்க மனைவி காமா சாதாரண பொண்ணு இல்ல, அந்த மகாசக்தி ரூபம் தான் அவங்க. அந்த தாய் உயிரோட விளையாடுனா எங்க உயிருக்கும் ஆபத்து வந்துடும். ஏண்டா திருட்டு பசங்களா, எப்படா இவ்வளவு சீக்கிரம் நீங்க மாறினீங்க? நாங்க மாறல, அந்த மகாசக்தி துர்கா தேவி எங்களை மாத்திட்டா. எங்களுக்கு என்னமோ பயமா இருக்கு. இத்தனை நாளா ஓம் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ போடுற பிச்சை காத்துக்காக எல்லா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாளைக்காவது நாங்க உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறோம். நீ எப்படியாவது பாழா போ. ஏய் நந்தா, வாடா போலாம். ஏய் பரதேசி பசங்களா, இத்தனை நாளா என் எச்சியை தின்னுக்கிட்டு இன்னைக்கு நீங்க எனக்கே புத்தி சொல்றீங்களா? போங்கடா போங்க. அயோக்கிய பசங்க. ஆமா, நானே ஏன் கொலை பண்ணக்கூடாது? அதுதான் சரியான யோசனை. The
தசரா பண்டிகை அன்னைக்கு துர்கா தேவிக்கு என் மனைவியை நானே பலி கொடுத்துறேன். சாப்பிடுப்பா, சாப்பிடு. நீ உயிரோட இருக்க போறதே இன்னைக்கு ஒரு ராத்திரி தான். நாளைக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி உனக்கு தூக்கு. இருக்கிற கொஞ்ச நேரமாவது என் கூட சந்தோஷமா பேசிட்டு சார். இந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. பத்திக்கிட்ட நெருப்ப கூட அணைச்சிடலாம், ஆனா என் மனசுல இருக்கிற நினைப்பை அழிக்க முடியாது. உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் ஒரு கை காட்டி மாற மாதிரி வழிகாட்டுறது மட்டும்தான் என் வேலை. ஆனா கூட வர்றவன் இல்ல. அந்த மரண நேரத்தை யாராலையும் தள்ளி போட முடியாது. ராஜசேகர், அடுத்த ஜென்மத்திலேயாவது பூரண ஆயுளோட சந்தோஷமா வாழணும்னு அந்த துர்காதேவியை வேண்டிக்கப்பா. அம்மா தேவி, துர்காம்பிகே, இந்த புனிதமான உன் சன்னிதானத்துல இன்னைக்கு விசேஷமான நவராத்திரி பூஜை. பொழுது விடிஞ்சா விஜயதசமி பூஜை பண்டிகை. ஆனா அங்க ஜெயில இருக்கிற என் புருஷனுக்கு நாளைக்கு பொழுது விடியவே கூடாது தாயே, விடியவே கூடாது தாயே. நீ முக்காலத்தையும் 7 லோகத்தையும் ஜெயிச்சு வந்தவ, எந்த காலத்திலயும் தோத்தவ கிடையாது. அதனாலதான் இந்த கடைசி நேரத்துல உன் காலடியில விழுந்து வேண்டிக்கிறப்பா. எனக்கு வேற யாருமே இல்ல. இந்த பண்டிகை நேரத்துல உன் கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணா நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நானும் அங்க பிரதட்சணம் பண்றேன். நான் நினைச்சதை நிறைவேற்றம்மா. என் மாங்கல்யத்தை காப்பாத்த தாயே. நாளைக்கு விஜயதசமி பண்டிகை. உன்னோட இந்த புனிதமான சன்னிதானத்துல நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேம்மா. என் கையால உனக்கு நெய் விளக்கு ஏத்தி வைக்கிறேன். நீதான் என் புருஷனுக்கு வந்திருக்கிற சோதனையில இருந்து அவரை காப்பாத்தி எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஸ்ரீதுர்கா, 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 ஸ்ரீதுர்கா. எங்க சொல்லுங்களேன். ஐயோ, என்னங்க நீங்க எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்களேன். நான் தான் சொன்னேன்ல, ஏற்காட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்க போன ரொம்ப விசேஷமா. வா. உண்மையாவா? உண்மைதான், வா. உட்கார், உட்கார். வா. ஏங்க, ம். லக்ஷ்மி ஏன் இப்படி கத்துறா? அது நம்ம எதுக்கு போறோம் அதுக்கு தெரியும். அதான் அது கத்து. இல்லைங்க, அவ எப்பவுமே இந்த மாதிரி கத்துனது இல்ல. உனக்கு எல்லாத்துலயும் சந்தேகம் தான். நீ உட்காரு, உட்கார் சொல்றேன். லக்ஷ்மி, நான் பாக்குறேன். ஏமா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? அடடடடா, அதுதான் புரியாம கத்துதான். நீ கூட நீ உட்காரு, நீ நான் சொல்ல கேளு. ஏய், ஐயோ வேணாங்க, வா. அடிக்காதீங்க. வா, வா. நீ போய் உட்காரு. லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உட்கார். ம்.